வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. மேற்கு வங்கத்தில் பிரபல பெங்காலி திரைப்பட இயக்குனர் அனிக் தத்தா 6வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனது படங்களில் அரசியல் நையாண்டி செய்து வந்தவர் விபரீத முடிவெடுத்ததன் பின்னணி என்ன? பூட்டர் பாபிஷியத் என்ற காமெடி திரைப்படத்தின் மூலம் மிகவும் பிரபலமானவர் இயக்குனர் அனிக் தத்தா. சத்யஜித் ரே மீது கொண்ட ஈர்ப்பின் மூலம் பெங்காலி திரைத்துறையில் தடம் பதித்தவர். புதிய படத்திற்கான கதை விவாதத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார். ஏஐ மற்றும் திகில் திரைப்படத்திற்கான பணியில் ஈடுபட்டிருந்தவரின் மரணமே மர்மமாகியுள்ளது. தனது மகளுக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு உயிரை மாய்த்து கொண்டதன் பின்னணி என்ன? யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் நிறுவனர் நரேந்திர சந்திர தத்தாவின் பேரன்தான் அனிக் தத்தா. சிறுவயது முதலே சினிமா மீது ஆர்வம் கொண்டிருந்தார். 1980களில் விளம்பர நிறுவனத்தில் தடம் பதித்த போதும் சினிமா மீது கொண்ட தாகம் குறையவில்லை. மேலும் இந்திய சினிமாவின் அடையாளமாக போற்றப்படும் சத்யஜித் ரே போன்று உருவாக வேண்டும் என்ற வேட்கையில் அவரின் படங்கள் போன்று இயக்க ஆசைப்பட்டார். அதன் வெளிப்பாடாக கடந்த 2012ஆம் ஆண்டு பூட்டர் பாபிஷியத் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். தனது படங்களில் அரசியல் தொடர்பான காமெடி காட்சிகளை வைத்து கவனம் ஈர்த்தார். கம்யூனிச சித்தாந்தத்தை பின்பற்றியவர் சமகால அரசியலை தனது படங்களில் பிரதிபலித்துள்ளார். 66 வயதாகும் அனிக் தத்தா இதுவரை 7 படங்களை இயக்கியுள்ளார். புதிதாக ஏஐ தொழில்நுட்பம் மற்றும் திகில் கதையை கொண்ட படத்தை இயக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். இந்நிலையில் கொல்கத்தாவில் இந்துஸ்தான் பார்க் கட்டடத்தில் உள்ள தனது மனைவி சாந்தியை சந்திக்க சென்றுள்ளார். ஆனால் வீட்டிற்கு செல்லாமல் 6 மாடிகள் கொண்ட குடியிருப்பின் மொட்டை மாடிக்கு சென்றுள்ளார். மேலே சென்ற சிறிது நேரத்தில் அவர் 6வது மாடியிலிருந்து கீழே குதித்துள்ளார். சத்தம் கேட்ட வழியாக சென்றவர்கள் குடியிருப்பின் காவலாளிக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனே அங்கு சென்று பார்த்தபோது அனிக் தத்தா இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவரின் மனைவி சாந்தி அருகில் இருந்தவர்களின் உதவியுடன் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். ஆனால் அனிக் தத்தா வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இயற்கைக்கு மாறான மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். சம்பவ இடத்திற்கு சென்று தடயங்களையும் சேகரித்தனர். அப்போது 6வது மாடியில் அனிக் தத்தாவின் காலணிகள் மற்றும் சினிமா போட்டோகிராஃபி ஆர்ட் என்ற பத்திரிகையும் இருந்துள்ளன. அந்த பத்திரிகைக்குள் ஸ்வீடனில் உள்ள தனது மகளுக்கு எழுதியதாக கூறப்படும் கடிதமும் இருந்தது. அதில் தனது மரணத்திற்கு யாரும் காரணம் இல்லை என்று எழுதப்பட்டுள்ளது. இருந்தபோதும் அந்த கடிதத்தை அனிக் தத்தா தான் எழுதினாரா என்று போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். தொடர்ந்து அவர் தற்கொலை முடிவெடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டாரா அல்லது குடும்ப பிரச்சனையா என்று பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பிரபல திரைப்பட இயக்குனர் அனிக் தத்தா தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெங்காலி திரையுலகை மட்டுமின்றி ஒட்டுமொத்த மேற்கு வங்கத்திலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.